குவாரியில பெரிய குளம் இருக்கு. நம்மளா வாயை விட்டா தான் உண்மை வெளியே வரும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தோம் வையே, அதே நெசமாயிரும். அப்ப சின்ன பிள்ளைல இருந்து ஏன்டா நெசமே பேசணும்னு சொல்லி கொடுத்த அப்படின்னு கேட்காது. எனக்கு தெரிஞ்ச நெசம் என் குடும்பம். இதை காப்பாத்த என்ன வேணாலும் செய்வேன். அதனால என்ன பண்ணுத, எக்காரணத்தை கொண்டு அந்த பயல தெரியவே தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. ஏன்னா அதெல்லாம் அவங்க முன்னாடியே விசாரிச்சு வச்சிருப்பாங்க, தெரியும். இப்ப நம்ம மாத்தி சொல்றது அவ இங்க வரலங்கிறது மட்டும்தான். அதை பிடிச்சுக்க, எப்படி புரட்டி பட்டு கேட்டாலும் விட்டுறாத. என்ன என் அம்மல்லாம். செல்வி, இவர் எஸ்.ஏ. சுரேஷ் பாபு. உங்ககிட்ட ஏதோ என்கொயரி பண்ணணும்னு வந்திருக்காரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த பையனை தெரியுமா? தெரியும் சார். இந்த பையன் பேரு வருண். எப்படி தெரியும்? போன மாசம் நாங்க ஸ்கூல்ல இருந்து நேச்சர் கிளப்ல ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். அப்போ இந்த பையன் வந்திருந்தா சார். உன் ஃப்ரெண்டா? ஐயே, ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ ஹாய் ஹாய் அவ்வளவுதான். இவனை பத்தி வேற ஏதாவது தெரியுமா? ஏதோ ஐஜியோட பையன்னு சொன்னாங்க. அவன் சொன்னானா? இல்ல, அங்க பேசிக்கிட்டாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்ன, ஆனா இவ்வளவு கரெக்டா அவன் பேர் வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்க. சார், அந்த கேம்ப்ல இந்த பையனால நிறைய பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பொண்ணுங்க பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தா சார். திருநெல்வேலியில இருந்து ஒரு பெரிய வக்கீலோட பொண்ணு ஒருத்தி வந்திருந்தா. அந்த பிள்ளைய போட்டோ எடுக்க போய் அவ பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. அப்போ டீச்சர்லாம் வந்து வேற ஏசுனாங்க. ரொம்ப பேட் பாய் சார். அதுக்கப்புறம் எங்க பாத்தீங்க? இல்ல சார், கேம்புக்கு அப்புறம் நான் அவனை எங்கேயும் பார்க்கல. பார்த்தேன்னு சொன்னானே. யாரு? வருணா? ஆமா, அவன் போய் சொல்லுதான் சார். இந்த மாசம் 2ஆம் தேதி உங்க வீட்டுக்கா வந்தான்? எங்க வீட்டுக்கா? யாரும் வரலையே. இல்ல, என்ன தெரிஞ்சு சொன்னீங்க? இந்த மாசம் 2ஆம் தேதி சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 2 சனிக்கிழமை. புரிஞ்சுதா? அன்னைக்கு நாங்க ஊர்லயே இல்லையே சார். எங்க போனீங்க? தென்காசி. அங்க கோயில் ஒரு தியானம், அதுக்கு தான் போயிட்டு வந்தோம். யாரெல்லாம் போனீங்க? அப்பா, அம்மா, தங்கச்சி, நாங்க 4 பேர் தான் போயிட்டு வந்தோம் சார். எப்ப திரும்பி வந்தியா? அடுத்த நாள் சாயங்காலமே வந்துட்டோம் சார். ஆனா வரும்போது பயங்கரமா மழை பெஞ்சது. மழை பெஞ்சதை பத்தி எல்லாம் இப்ப யாரு கேட்டா? 2 நாளும் தியானம் நடந்ததா? இல்ல சார், தியானம் ஒரு நாள் தான் நடந்தது. மறுநாள் நாங்க அப்படியே ஹோட்டல்ல தங்கிட்டு ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் சார். என்ன படம்? அஞ்சான். இப்ப என்ன சார் பிரச்சனை? இந்த வருண்ற பையன் மிஸ்ஸிங். இந்த மாசம் 2ஆம் தேதி இங்க பாவநாசம் வந்திருக்கான். இந்த ஊர்ல அவன் தெரிஞ்ச ஒரே ஆள்
இந்த பொண்ணு தான். அதான் அவன் வந்து இந்த பொண்ணை பார்த்தாரான்னு ஒரு சின்ன என்கொயரி. இல்ல சார், அந்த கேம்புக்கு பிறகு நான் அவனை பார்க்கல. ஓகே, தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம் சார். ஓகே, யூ மே கோ டு யுவர் கிளாஸ் ரூம். தேங்க்யூ மேம். நீங்கள் சுயம்போட ஒய்ஃப் தானே? ஆமா சார். உங்கள் பேர்? ராணி. வணக்கங்க. என்ன சுயம்பா, வழக்கமா இந்த நேரத்தில் வரமாட்டியா? இல்ல நீங்க ஸ்கூல்ல போய் விசாரிச்சத பிரின்சிபால் அம்மா இவளை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவ பயந்து ஒரே அழுக என்ன கூப்பிட்டா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் போட்டா நீங்க இங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் அடிச்சு புரண்டு ஓடி வரேன். வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க. இந்த போட்டால இருக்க பையனை பார்த்திருக்கீங்களா? இல்லங்க. அம்மா நீங்க இந்த காரு இது மாறுது. இல்ல இந்த கார் இல்லைங்க. சுயம்பு, நாம கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமா? ஆமாங்க, அதான் நானும் சொல்லுதேன். இந்த படத்தில் இருக்கிற வருண் பிரபான்ற பையன் ஐஜி கீதா பிரபாரோட ஒரே மகன். 25 நாளாக காங்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவன் நேச்சுரல் கிளப் கேம்ப் போயிருக்கும்போது உங்கள் பொண்ணு செல்வியோட அறிமுகமாயிருக்கான். நாங்கள் காமிச்ச மஞ்சள் கலர் காரில் அவன் இங்கே வந்திருக்கான். அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த காரையும் இளஞ்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாரி குளத்துலேருந்து எங்கள் ஆளுங்க எடுத்துட்டாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கு 2 காரணம் தான். ஒன்று, அந்த வருண்ன்ற பையனுக்கு உங்கள் பொண்ணு தெரியுன்றதுனால. இன்னொன்று, எங்கள் கான்ஸ்டபிள் பெருமாள் நீங்கள் அந்த காரை ஓட்டிகிட்டு போனதை பார்த்துருக்காரு. நம்ம டானா ஊர் இருளப்பகல்ல வீட்டுக்கு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருந்த போது அந்த காரை நீ ஓட்டிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பையன் இங்க வந்திருக்கான். அதுக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாங்க ஊர்லயே இல்லையே. தென்காசி தியானத்துக்கு போய் மறுநாள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி சாயங்காலம் எல்லாம் திரும்பி வந்தோம். ஓஹோ, போதும், இது போதும். இப்ப எல்லாம் ஓகே தானே சார்? நீ அந்த சிரிப்பெல்லாம் உள்ள வச்சுக்கணும் கட்டியா? அந்த பையன் இங்க வந்த டேட்டை நானும் சொல்லல, எஸ்ஐ சாரும் சொல்லல. நீ அந்த கார் எடுத்துட்டு போன டேட்டை நான் சொல்லல. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் எப்படி இல்ல அந்த டேட்டை தெரியும்? என்ன சுயம்பு, இப்படி அலட்சியம் வச்சிருச்சா? இப்படி அவர் கேட்குற நியாயம் தானே, அதுக்கு பதில் சொல்லுங்க. அலட்சியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. போலீஸ்காரங்களா நான் என்னத்துக்கு அலட்சியப்படுத்த போறேன்? இப்பவும் இவளுக்கு என்ன நடந்ததுன்னே விளங்கல. அதான் இப்படி வாய பழந்து நிக்க. நான் அப்பமே சொன்னோம்ல, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கீங்க. பள்ளிக்கூடத்து பேர் கெட்டு போயிருப்பாங்க. அந்த கவலை பிரின்சிபாலுக்கு அவங்க போன் போட்டு சொல்லியிருக்காங்க. இங்க நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் இன்னொரு மட்டும் இவகிட்ட கேட்டிருக்காங்க. அப்படித்தான் எங்களுக்கு இந்த தேதி விவகாரம்லாம் தெரிஞ்சது. பாப்பா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பெரும்பாலும் உங்களை காரில் பார்த்த பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா சார்? ஏன் இல்ல, பெருமாள் சார் வாழ்க்கை எங்கிட்ட இருக்கிற விரோதத்தை பத்தி இந்த பாவனாஸ்துக்கே தெரியும். நான் என்ன சொன்னாலும் அவள் நம்ப போறது இல்ல. பெருமாள் நம்புறதுக்காக கேட்கல, நான் நம்புறதுக்காக கேட்கேன். அது நான் சொல்லுதேன். சார் வாழ் என்ன பார்த்ததா அவள் உறுதியா சொன்னாள்னா தெரிஞ்சே அவள் போய் சொல்லுதா? இருக்க இல்ல என்னை மாதிரி வேற ஒரு ஆளா அவள் பார்த்துருக்கலாம்ல. ஏன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து மறுநாள் 5 மணி வரைக்கும் எங்க குடும்பம் தென்காசியில இருந்தோம். இல்ல சார், நான் உறுதியா சொல்லுத இவன் தான் சார். நான் என் கண்ணால பார்த்தா சார். 2ஆம் தேதி நீங்க இங்க இருந்து கிளம்புனதுல இருந்து திரும்ப நீங்க இங்க வந்த வரைக்கும் என்ன நடந்துன்னு தெளிவா சொல்லுங்க. ரைட், சொல்லுது. காலையில 5:30 மணி கேட்டு முதல் பஸ்ல இங்க இருந்து புறப்பட்டு தென்காசிக்கு போனோம். ஏன் உங்க கிட்ட தான் ஜீப் இருக்கே? அது எங்க கேட்க போன மாட்டான். ஜீப்பு பாதி வழியில பிரேக் டவுன் ஆயிட்டு இவன் ஒரே ஏச்சு. அதான் இந்த திருப்பி பஸ்லயே விட்டோம்.
திரும்ப நீ ஊருக்கு வரும்போது மழைகளே பெஞ்சதா? நல்ல மழை, நினைச்சுக்கிட்டே தான் வந்தோம். மறுநாள் 2 பிள்ளைகளுக்கும் ஒரே காய்ச்சல். 2 நாள் பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பல. இப்படி பில்லெல்லாம் சேர்த்து வைக்கதில்ல என்னமோ உதக்க. ஏன் பஸ் டிக்கெட் எல்லாம் சேர்த்து வைக்க மோதால இப்பதான் பாக்க. யா, நான் இந்த ஊருக்கு வெறுங்கையோட வந்தவன் தான். இந்த வீடு, தொழில், ஆபீஸ்ன்னு ஒரு ஆளை நிக்கணும்னா அதுக்கு ஆணை எஞ்சிக்கணும். 5 பைசா கூட முறையா கணக்கு வச்சிருப்பேன். எல்லா ரசீதையும் பார்த்து மாச கடைசியில் கணக்கு எழுதி வச்சிருவேன். இந்த ஊர்ல என் முதுகுக்கு பின்னால என்ன பேச ஆனுன்னு தெரியாதா? ஆனா அதுக்கெல்லாம் பார்த்தா இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா? என்ன சொல்லியா? சரி சரி பார்க்கலாம். சரி சரி.